கிளி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க ரூம்ல உட்கார வச்சிரு. ஏ ரூம்லயா இல்ல ஓரம்ல அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்து வராம சீப்பு மேல மோதுறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go and call Anita man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Isn't he looking like a overgrown lizard? What do you think? Hey, who's this chap here? God knows, yeah. Maybe he's another. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. ராசையா எப்படிப்பா அப்படி எல்லாம் பொறு அதுக்கு இல்ல ராசையா அவனுக்கு கிடைக்காங்கடா நான் இருக்கல அழக்கூடாதா நண்பா நண்பா என் முகத்துல பால வாச்சிட்டப்பா. யாரு என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்கீங்க? ஐயா நீ எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி யாருடைய அவ? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. டாடா என்னப்பா அது? ராசையா சர்வன் காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன் ஐயோ வெக்கமா இருக்கா ராசையா சர்வன்டா. ராசையா சர்வன்ட். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டேய் வைக்க விடுறா. வைக்கவா? இந்த புறா. சே. டேய் யாட்டா வந்துட்டா கேக்குறது. டேய் நெருப்பு எங்கடா? ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழுவுக்கு தேள் கொட்டினா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச. நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்குடா. டேய் அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற? வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய் நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு, யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி அளவிடு. ராசு எங்க? என்ன இந்த அளவுக்கு கோவம் வருது? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். இனி என்னென்னமோ செய்யறான். எங்க எவனுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் போகணும். அதானே. அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன? அவன் துரோகி, பன்னி.
அவனை மறக்கிறது? நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவரு. இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணா பின்னா திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்டு அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? ஏய் கொலை பண்ண போறா. என்ன காரியம் பண்ற? வச்சிந்தே அரைஞ்சு பல்ல நாட்டு. எங்கடா பாக்குற? இங்க பாரு. ஏய் வேற எது நல்ல ஐடியா சொல்றேன்டா. ஏய் நாளை காலையில அனிதா தனியா இருக்கும்போது நீ என்ன பண்ற? டேய் ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. குர்ராக்கார. ஓஹோ. என்னடா இது? அனித்து. அனித்து. அனிதா. அனித்து. அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண்ணு முன்னாலே அவளை கட்டுப்பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா. உன்னன்னு உணர்ச்சி நினைச்சு. கிளி ஐயோ ஐடியாவா கொடுத்த. நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவேன். புடிச்சுடா. முடியாது. டேய் பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. வராத. நான் வராதங்கறல்ல. ஐயோ அவன் ஒரு செடி. அங்க ஓட. அங்க அப்படி போறா. கிளி ஓடாதடா. நில்றா. ஏய் போற. டேய் கிளி கிளி. அவன பிடிங்க. கிளி. டேய். டேய் கிளி. அமைதியார் பொறுமை. டேய் என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ண நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார். விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் என் கையில கடச்சான அவன் அப்படியே பிச்சு அவன. சார் இருங்க சார், ஆத்திரப்படாதீங்க. இருங்க சார், நான் பாத்து இருங்க சார். போடா கரோட போடா. டேய் நீ மட்டும் என் கையில மாட்டன உன் குடல உருவி இழுத்து காட்டிக்கலாம். ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா. உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே. சீ போடா. டேய் நீ எப்படி வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதுடா. டேய் போற. டேய் ஐயோ அப்பா. அண்ணா கொஞ்சம் ஐயோ சார். ஐயோ அவன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்ன கேட்டாங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா. வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிளை தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேர் தான் வந்து ஊரே வர்றாங்க. எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல. நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவன அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும். ஓடிடுவே நீ. என்ன மறைக்கிறா? ஏய் என்னது? இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அவன் தான் எனக்கு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பு. விசில் அடிச்சே. கோயில்
ஓஹோ, நல்ல சகுனந்தா. ஏய், என்னை விட்டு எங்க போற? ராசையா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அனிதா கூட கொஞ்சம் ராசையா, வந்துட்டேன் தாத்தா. அதோ எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய், நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்களையும் அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா, என்னடா பண்றதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடியாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. ஏய், இந்த 50 ரூபா போடு, எடுத்துக்க. அச்சா, ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையிற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்திருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபாய் கொடுத்துடுறேன். நீ கொடுத்தனுப்ப வேண்டாம். டேய், போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா, உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம்? இந்தா, நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான், ஒரு 2 ரூபா அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. பாப்பா, உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே. மச்சான், 5 ரூபாயில 2 ரூபா டிப்ஸ் போதும், மிச்சம் 3 ரூபா. இந்தாங்க, ஆளுக்கு 1.5 ரூபா. அப்பா, வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான், இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். டேய், நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான், என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா, எங்க? ஐயோ அம்மா, அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா, மரியாதையா சொல்லு, அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய், உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு, அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான், சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. டேய், தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான், நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா ஒரு ஆளை சொல்றேன். கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா. கடைக்காரர் இங்க வா. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி, நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்கினியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபா. 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1.5 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? எம்மா! தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான், அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க, நீங்களே சொல்லுங்க. 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க?